அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அணியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கிட்ட காணொலி மூலியமாக பேசியிருக்கிறார். சரி, எதற்காக பேசுறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைக்கணும், அதற்கு எல்லாரும் அரும்பாடு படணும், முக்கியமா திமுகவோடு யாருமே தொடர்புல இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறவங்கள கட்சியிலிருந்து விலக்கிறணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அந்த மாவட்ட கழக செயலாளர் பூராமே அப்படி நீக்கிறதா இருந்தால் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே நீக்கணும், அவர் தானே நேரடியாகவே திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு, ஒவ்வொரு மாவட்ட செயலர்ட்டையும் இந்த மாவட்டத்தில் நீங்கள் இது போல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுங்க, இந்த மாவட்டத்தில் இது போல ஒரு செயல்பாடுகளை முன்னெடுங்க, உங்களை அமைச்சராக்கிடலாம், உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆசையை தூண்டுறாரு. அதாவது சதுரங்க வட்டப்படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய ஆசையை தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய அந்த காணொலியில பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்கள்ட்டையும் குறிப்பா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பதிலாக ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய KV ராமலிங்கம் அவர்களிடத்துல பேசியிருக்கிறாரு. கடைசியா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நன்றி சொல்லும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, காணொலியில் கலந்து கொண்டவர்களுக்கும் கலந்து கொண்டு பேசியவர்களுக்கும் கலந்து கொண்டு பேசாதவர்களுக்கும் நன்றின்னு சொல்லி முடிச்சிருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, எல்லாருமே நம்மளை விட்டு போக போறாங்க, இதுக்கு மேல நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, 11 தொடர் தோல்வியை பார்த்த பின்பு 2 இடைத்தேர்தலை பார்த்து புறமுதுக காட்டி ஓடிய பின்பு நம்ம தலைமையை எப்படி இவங்க ஏத்துக்கிடுவாங்க, அப்ப யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க, அதற்கு நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாத்தி நம்ம கூட பயணம் பண்ண வைப்பதற்கான வேலைகளை பார்ப்போம், முடியாத பட்சத்திற்கு வேற வழி இல்லை அப்படின்னா நம்ம கட்சியை விட்டு வெளியேற வேண்டியதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறுநில மன்னருங்க அப்படின்னு சொல்றாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சேலம் மாவட்டம் இருக்கு, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2-3 மாவட்டங்கள்ல அவருக்கென்று செல்வாக்கு இருக்கு, அது கட்சிக்காக இருக்கின்ற செல்வாக்கா அல்லது அவருக்கென்று தனியாக இருக்கக்கூடிய செல்வாக்கான்னு சொல்லி தெரியல, ஆனா அந்த 5 மாவட்டங்களை தாண்டி வெளியில வந்துட்டோம் அப்படின்னா எங்கேயுமே அவருக்கு செல்வாக்கு இல்லை, அதிமுகவினுடைய தலைவர் என்று சொன்னாலும் கூட செல்வாக்கு இல்லை, முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லி அவரை அடையாளப்படுத்தினாலும் கூட அவருக்கு செல்வாக்கு இல்லை, சுத்தமா செல்வாக்கு இழந்த ஒரு மனிதராக தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு குறுநில மன்னரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்திற்கு அழைத்து சென்று தொண்டர்களை சந்திக்க வைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தொண்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை தலைவர் என்ன சொல்றாங்களோ, தலைவர் முதல்ல தொண்டர்களுக்கு பிடித்த தலைவர் தலைமையாக இருக்கணும், அப்படி இருந்தா தான் அதிமுக தொண்டர்கள் அந்த இயக்கத்திலேயே பயணிப்பாங்க, தலைவர்கள் இடக்கூடிய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை. இதற்கு முன்பு புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அவருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நடந்தாங்க. அதற்கு பின்பு மாண்புமிகு அம்மா அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்தாங்க. அதற்கு பின்பு அதிமுக என்றால் அதிமுகவுடைய 3வது தலைமுறை தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவலர், உண்மையிலே காவலர் தாங்க, ஒரு எல்லை சாமிங்க, கருப்பு சாமின்னு சொல்லலாம், ஐயா OPS அவர்களை இன்னைக்கும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை மீண்டும் 2026 தமிழகத்தில் அமைத்திட வேண்டும் சொல்லிட்டு தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாருங்க, நேக்கா திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நல்ல ஒரு நட்போடு அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கில் எந்த ஒரு கவனமும் செலுத்தக்கூடாது, என்னை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு ஃப்ரீயா இருக்கிறாரு. வெளியில பேசும்போது என்ன சொல்றாரு, திமுகவுடன் யாருமே தொடர்பு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு அதிமுக கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்வது எப்படி சொல்லணுங்க, நீங்களா இப்படி செயல்படுங்க, இது போல செயல்படுங்க சொல்லணும். நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவருடைய காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாண்புமிகு அம்மா அவருடைய காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு திமுகவினுடைய இந்நாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை எடுத்துக்காட்டுக்கு சொல்லி அது போல நீங்க சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு மாவட்ட கழக செயலாளர் அந்த காணொலி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இருப்பதை எந்த ஒரு மாவட்ட கழக செயலாளருமே ரசிக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் இறுதி வரை தான் அவருக்கான நேரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஒன்றுபடணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன சொல்றாரு, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை இல்லைங்க அவங்கள அரசியல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லுங்க, நான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில், அதாவது தேர்தலுக்கு முன்பு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக என்ன சொல்றாரு, 10.5% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்கிறாரு. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய
அனைத்து சமுதாய மக்களிடத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயத்தினருக்கும் ஒரு மோதலை ஏற்படுத்தி விட்டு அதுல நம்ம வந்து குளிர் காஞ்சிடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு தவறு செஞ்சாரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? தென் மாவட்டத்துல அதிமுக எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிச்சு? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 5-6 மாவட்டங்கள்ல ஒரு 30 எம்எல்ஏ உங்களால் ஜெயிக்க முடிந்தது அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 120 சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற முடிந்தது? 20 தொகுதிகளை வெற்றி பெற முடிந்ததா? அதுதானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில அதிமுக இருக்கக்கூடிய நிலை. சரி, அதற்கு முன்பே 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப என்ன சொல்றாரு? ஐயா ஓபிஎஸ் அவர்களை அதற்கு முன்பே கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலி பொதுக்குழுவை போடுறாரு, ரவுடிகளை கூப்பிட்டு வர்றாரு. 2001 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் என்கின்ற பெயர்ல குண்டர்களை கூப்பிட்டு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி தகாத வார்த்தைகளை பேசி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்த அந்த வாகனத்தை பஞ்சராக்கி எவ்வளவு பெரிய ஆணவம் அட்டூழியம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பின்பும் தொண்டர்களை ஏமாத்தினார்ல, நிர்வாகிகளை ஏமாத்தினார்ல. பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவேன், 40க்கு 40 தொகுதியை வந்து வென்றெடுத்துருவேன்னு சொல்லி சொன்னாரு. தேர்தலுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பாக, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பாக பாஜக கூட்டணியில தான் இருக்கிறோம், பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியில முதன்மையான கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டு வலது பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல, அந்த கூட்டணியே முடிச்சுக்கிறேன், தனித்து காங்க போறோம், தனித்து களத்தில் நிக்க போறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்னாங்க. யார் பிரதமர் வேட்பாளர், யாருக்காக நீங்க வாக்களிக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் சாதிப்பது என்ன என்று எடுத்து சொல்வதற்கு திராணி இல்லாம, வக்கு இல்லாம ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு. ஏங்க, அவர் விமர்சித்தது யாரை விமர்சித்தாரு? மத்தியில் ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லி பேசினாரா? இல்ல காங்கிரஸ் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரணும், இல்ல பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பேசினாரா? தேர்தலை இந்தியாவை ஆளப்போவது யார் அப்படின்றதா. அங்க போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. என்ன தேர்தல், எந்த களம், இந்த களத்துக்கு எப்படி போகணும், எப்படி அணி அமைக்கணும், எப்படி கூட்டணி அமைக்கணும், நம்மளுடைய வாக்கு சிதறி கிடைக்கிறதே, தொண்டர்கள் சிதறி கிடக்கிறாங்களே, அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டுமே, பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்றாக வேண்டுமே, நம்மளை பலப்படுத்த வேண்டுமே என்கின்ற எண்ணம் இல்லாம 40க்கு 40 தொகுதியும் தோல்வி அடைஞ்சார். அதுலேயே வந்து ஈரோடு கிழக்கு அதற்கு முன்பாக கூட இடைத்தேர்தலானது நடைபெற்றது. அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தங்களது சார்பாக ஒரு வேட்பாளரை கடத்தல நிப்பாட்டியிருந்தாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூலியமாக ஒரு தூது விட்டு, ஆனா எப்படியாவது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை வந்து கேண்டிடேட்டை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்க, வாங்கிட்டா நான் வந்து ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றுருவேன், என் தலைமை நிரூபிச்சிருவேன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பையே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, நெல்லுங்க நின்று ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. கண்ணன் குலத்தான்னு சொல்ல கடிதாசி எழுதுனீங்கல்ல, வெற்றி பெற முடிந்ததா உங்களால? டெபாசிட் வாங்கவே 12 சுற்று வரைக்கும் போராடுனீங்க. அதைத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க. அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உண்டான ஒரு கட்சியாக மாற்றாதீங்க, அதிமுக அனைவருக்கும் சொந்தமான இயக்கம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தினால இன்னைக்கு அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் அதிமுக மீட்டெடுக்கப்படும். மார்ச் மாதத்திற்கு உள்ளாக, இந்த மாத இறுதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான அத்தனை வேலைகளும் நடத்தி முடிக்கப்படும். ஒருங்கிணைந்த அதிமுகவும் உருவாக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுது அவர்கள் பின்னாடி ஒவ்வொருத்தர் பின்னாடி 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது எப்படி நம்மளை மீறி கட்சியை வந்து ஒருங்கிணைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுடன் இருக்கக்கூடிய, உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு நம்பிக்கையின் பாத்திரமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முடிவு பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி 2026 தேர்தல் காலத்துக்கு சென்றோமே ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் படுதோல்வியை சந்தித்து விடும். அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மீண்டு எழுந்து வருவது என்பது சாத்தியமற்றதாகிவிடும். ஆகையினால நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தல். அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியில நம்ம கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை மக்களிடத்துல எடுத்து கொண்டு போய் திண்ணை பிரச்சாரங்களை முன்னெடுத்து கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தொண்டர்களுடைய உரிமையை மீட்டு புரட்சித் தலைவர்கள் உருவாக்கிய சட்ட விதியை காத்து தொண்டர்கள் தான் தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற நிலையை கொண்டு வந்து மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக 2026 கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு முன்னாள் முதல்வர் புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் 2026 தேர்தல் களத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கூட்டணியோடு தேர்தல் களத்திற்கு செல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நன்றி, வணக்கம்.